ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு மரத்தொழிலாளி வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் காட்டிற்கு சென்று மரங்களை வெட்டி அதை விற்று தன் வாழ்வை நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் ஒரு பெரிய மரத்தை வெட்டும் போது அந்த மரத்தின் மேல் ஒரு மரங்கொத்தி பறவை கூடு கட்டியிருப்பதைக் கண்டான். அந்த பறவை தன் குஞ்சுகளுடன் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தது. மரத்தொழிலாளி மரத்தை வெட்டத் தொடங்கியதும் மரங்கொத்தி பறவை பதற்றத்துடன் அவனை நோக்கி பறந்தது. அது தன் சிறகுகளை அடித்துக்கொண்டு காக்கா காக்கா என்று சத்தமிட்டது. அது தன் குஞ்சுகளை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தது. மரத்தொழிலாளி பறவையின் கவலையை புரிந்து கொண்டான். அவன் மரத்தை வெட்டுவதை நிறுத்தி பறவையை பார்த்து, கவலைப்படாதே, நான் உன் குஞ்சுகளுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் என்றான். பிறகு அவன் மரத்தின் மற்றொரு பக்கத்தை வெட்டத் தொடங்கினான். இதனால் மரம் பறவையின் கூட்டுக்கு தூரத்தில் விழுந்தது. பறவையும் அதன் குஞ்சுகளும் பாதுகாப்பாக இருந்தன. மரங்கொத்தி பறவை மரத்தொழிலாளியை நன்றியுடன் பார்த்தது. அது அவனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அந்த காட்டில் உள்ள பழுத்த மரங்களின் இடத்தை காட்டியது. இதனால் மரத்தொழிலாளி எளிதாக பழுத்த மரங்களை கண்டுபிடித்து அதிக லாபம் ஈட்ட முடிந்தது. அன்று முதல் மரத்தொழிலாளியும் மரங்கொத்தி பறவையும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். மரத்தொழிலாளி எப்போதும் காட்டில் மரங்களை வெட்டும் போது பறவைகள் மற்றும் விலங்குகளின் பாதுகாப்பை பற்றி கவனித்துக் கொண்டான். இதனால் அவன் மட்டுமல்ல, அந்த காட்டின் உயிரினங்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன.